ஜிகாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்துகின்றன. ஜிகாத் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? விளக்கமளிக்க வேண்டுகிறேன். அதாவது ஜிஹாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத இயக்கங்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் நடவடிக்கைகளை ஜிஹாத் என்ற பெயரால் நியாயப்படுத்துகின்றன. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. நம்முடைய இஸ்லாம் பற்றிய அறிமுக ஐயா அவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஜிகாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்துகின்றன. ஜிகாத் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? விளக்கமளிக்க விஷயங்கள். ஜிஹாதுங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் பாடுபடுதல், உழைத்தல். ஜிஹாதுங்கிறது ஒரு அரபி சொல்லுங்க. அதுக்கு டிக்ஷனரியில் உள்ள நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா பாடுபடுவது, உழைப்பது என்று நேரடி அர்த்தம். இஸ்லாமிய வழக்கில நன்மைக்காக உழைப்பது, நேர்மைக்காக பாடுபடுவது, இது ஜிஹாத். இஸ்லாத்துல ஜிஹாத் என்றால் என்னன்னு கேட்டா, இப்ப நான் உட்கார்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் ஜிஹாது செய்கிறேன். ஜிஹாது செய்கிறேன் என்ன அர்த்தம்? நல்ல விஷயத்துக்கு நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நல்ல விஷயத்துக்கு பாடுபடுகிறேன். குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்திற்காக பாடுபடுவது என்பதைத்தான் ஜிஹாது என்ற வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அதுல நல்ல விஷயத்திற்காக போர் செய்வதும் அடங்கும். ஜிஹாதுங்கிற விரிந்த அர்த்தத்துல ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவி செய்யறீங்க, அது ஜிஹாது. ஒரு அநியாயக்காரன் தட்டி கேட்கறீங்க, அது ஜிஹாது. இந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம். எப்படி சொல்றாங்க? நீங்க ஒரு போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சொத்தை ஒருத்தன் பறிக்க வர்றான், அதை அவன்கிட்ட பறி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அதை காப்பாத்துறதுக்கு ஃபைட் பண்றீங்க. அதுல நீங்க கொல்லப்பட்டீங்க, நீங்க ஜிஹாது பண்ணி கொல்லப்பட்டதா வருது. அதாவது தன்னுடைய சொத்தை காப்பாற்றுகிற போரில் ஒருத்தன் கொல்லப்பட்டால் அவனும் ஜிஹாதில உயிர் நீத்தவன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப ஜிஹாது என்பதுங்க நேர்மை நியாயத்திற்காக வேண்டி பாடுபடுவது, குரல் கொடுப்பது. அறுவாளை தூக்குறது ஜிஹாது இல்ல. அறுவாளை தூக்குறதும் ஜிஹாது ஆகும். எப்ப ஆகும்? ஒரு அநியாயத்துக்கு எதிராக, ஒரு அக்கிரமக்காரனுக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தில் ஒருத்தங்க தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க, அவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி. அது கூட ஆயுதத்தை கொண்டுதான் கொடுக்கறாங்க. அவன் தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறது கொடுக்கும் பொழுது அது கூட ஜிஹாத் ஆயிடுது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது யுத்தம் நடத்துகிறது, எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் செய்வது ஜிஹாதாக இருக்கும். எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இல்லையோ அவர்கள் செய்வது அக்கிரமமாக இருக்கும். இஸ்லாத்தில் ஜிஹாதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நியாயத்திற்காக, நேர்மைக்காக, சமூகத்துக்கு நன்மை செய்வதற்காக உழைத்தல். பொருளாதாரத்தில் உழைப்பது, உடலால் உழைப்பது, நேரத்தை ஒதுக்கி உழைப்பது, அக்கிரமத்தை தட்டி கேட்கிறது, எல்லாமே ஜிஹாதில் அடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி எல்லா பணிகளுமே ஜிஹாத் என்ற பெயரால் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் என்று ஒரு நம்ம ஐயாவுல கொடுப்போம். அதுல பொருள் அட்டவணை இருக்கும். அதுல போர் தர்மங்கள் ஒரு தலைப்பு அதுல இருக்கும். அதுல அந்த வசனங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிஹாதுனா என்ன, அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்து என்பதெல்லாம் விரிவா நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இந்த வன்முறையை இஸ்லாம் தடுக்குது என்பதை ஆரம்பத்தில் என்னுடைய முன்னுரையில 3/4 மணி நேரம் விளக்கமா சொல்லிட்டதுனால, இந்த சபையில சொன்னதுனால ரிப்பீட் பண்ணாம உங்களுடைய இது விட்டுறேன்.